ஆத்தா ஆத்தா கண்ணாத்தா நடந்த கதையை கேளாத்தா. நீ செல்லம் கொடுத்து வளர்க்கிறிய துர்கா, அவ கள்ள களவாணியா மாறிட்டா. ஆத்தா கள்ள களவாணியா மாறிட்டா. என் தோட்டத்துல மாங்காய திருடி என் வண்டியிலே ஏத்திட்டு போய் என் கண்ணு முன்னாலே சந்தையில கூறு கட்டி வித்துட்டா. ஆத்தா கூறு கட்டி வித்துட்டா. இதான் நீ பொண்ணு வளர்க்கிற லட்சணமா? நூலை போல சேலை, மாவை போல தோசைம்பாங்க. ஆனா ஒன்ன மாதிரி உன் பொண்ணு இல்லையே. நீ எல்லாருக்கும் கொடுக்கிற, ஆனா உன் பொண்ணு எடுக்கிறா கெடுக்கிறா. இது அடுக்குமா? நீ நெசமாலுமே தர்ம தேவதையா இருந்தா அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். சொல்லிவிட்டேன், அம்படுத்தேன். ஆத்தா இன்னைக்கு வருமானம் 1000 ரூபாய். நெல்லு. என்ன ஆத்தா உனக்கு எது பணம்? மாங்காய் வித்தேன். மாங்காய் எது? திருடுன. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருடுனேன்னு சொல்லுவேன். ஏன் திருடுனேன்னு கேளாத்தா. அந்த மாங்கொட்ட தலைய இருக்கானே மாத்தாண்ட, உன் கோயில் மாந்தோப்ப குத்தகை எடுத்திருக்கான். 1 வருஷம் கூட குத்தகை பணம் கொடுக்கல. அதான் அவனுக்கு வச்ச வேட்டு. மாங்காய திருடுன, வித்த, பணத்தை கொண்டுட்டேன். நீ நல்லதுக்கே திருடினாலும் அது தப்புதான். அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீரணும். என்ன தண்டனை சொல்லு? திருடின கைய வெட்டிக்கணுமா? வெட்டிக்கிற. இன்னைக்கு பூரா நீ என் முகத்தை பார்க்க கூடாது. அதான் உனக்கு தண்டனை. அதான் கைய வெட்டிக்கன்னு சொல்வேன்னு பார்த்தா இதயத்தையே 2ஆ பொளக்குறியே. ஏன் ஆத்தா, நான் தூங்கும் போது கூட கனவுல ஓ முகத்தை தானே பாத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு நாள் பூரா உன்னை பார்க்க வேண்டாம்னு சொன்னா எப்படி? நான் பிடிவாதக்காரின்னு தெரியும்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இப்போ உன் முகத்தை பார்க்க கூடாது அவ்வளவுதானே? சரி விடு. என்ன என்ன இது? முகத்தை தானே பார்க்க கூடாதுன்னு சொன்ன, அதான் கண்ணை கட்டிக்கிட்டேன். ஆனா ஆத்தா வாய் திறந்துதான் இருக்கு. இன்னைக்கு பூரா உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். அண்ணாய் போற்றி, அருளே போற்றி, தன்னிகர்லா தலைவி போற்றி, சக்தி போற்றி, சாண்டி போற்றி, முக்தி கூறு மூலமே போற்றி, போற்றி போற்றி. சாவித்திரே, அம்பாளுடைய பெருமையே பெருமையடி. என்ன அடுப்புல பூனை தூங்கிட்டு இருக்க? அம்பாளுடைய பெருமையை சொல்லல. தூக்கி போடுங்க பரவாயில்ல. குழந்தைகள் எல்லாம் பட்னியா கிடக்கிறது, போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. அம்மா அம்மா, அம்மா, என் குழந்தைங்க பசி எப்படி தீர்க்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அம்மா. ஒரு வழியை காட்டிட்டம்மா, எனக்கு ஒரு வழியை காட்டிட்ட. இத்தனை நாளும் உன் கதையை சொல்லித்தாமா இந்த வயிற்றை வளர்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு இந்த காதத்தை வச்சு என் குழந்தை வயிற்று பசி தீர்க்க போறேன். என்ன மன்னிச்சிருமா. என்னமா என்னாச்சு? பட்ட பகல்ல திருடுறான் பாவி. ஐயரே, ஊருக்கெல்லாம் நியாயம் தர்மம் சொல்ற நீங்க திருடலாமா? நான் திருடல, நான் திருடவே இல்லைங்க. திருடிட்டு போய் வேற சொல்றியா? உன் மடியில இருக்கிற காசெல்லாம் உண்டியல இருந்து தானே? இது ஏன் காசு? இது நான் கொண்டு வந்தது. ஐயோ, ஏமா ஐயரு திருடறான்னு சொல்றாரு, விட்டுறமா. உனக்கு ஒன்ன தவிர மத்தவங்க எல்லாம் திருடமா தான் தெரியும். யோ சுமாரியா, இவர் திருடினதை நான் என் கண்ணால பார்த்தேன். ஏமா இவர் தான் திருடலன்னு சொல்றாரு. இவர் திருடினதை உன்ன தவிர வேற யாரும் பார்த்தாங்களாமா? பார்த்தாங்களா? இதோ சகலத்துக்கும் சாட்சியான என் ஆத்தா கண்ணாத்தா இருக்கா, அவளை வேணா கேட்டு பாருங்க. அப்ப திருவிழா சீட்டு எழுதி போட்டு பாத்துருவோம். அதுவும் சரிதான். அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன காட்டி கொடுத்துறாதம்மா, காட்டி கொடுத்துறாத. துர்கா, நீயே ஒரு சீட் எடுமா. திருடவில்லை. ஆத்தாவே சொல்லிட்டா இவர் திருடல.
ஒரு கௌரவமான மனுஷன் மேல இப்படி அநியாயமா பழிய போட்டியம்மா. வர வர இவன் இம்சை தாங்க முடியல. இவளுக்கு ஒரு வழி பண்ணணும். சரி வாங்க போலாம். பொய் சொல்லிட்டியா? பாத்துக்கிறேன். என்ன ஏன் தொட்ட? நான் உன்கிட்ட பேச மாட்டேன். கோமா புரியுது. ஒரு திருடனை நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிட்டேன். நான் அவனை காட்டி கொடுத்திருந்தா அவன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிருப்பான். அதான் அப்படி செஞ்சேன். இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும். என்ன தண்டனை? அப்படி கேளு. நான் தப்பு பண்ணப்போ என் கண்ணை கட்ட வச்சல, இப்போ உன் கண்ணை நான் கட்ட போறேன். வேண்டாம். உன் கண்ணை கட்டுறது கண்ணாமூச்சி விளையாட்டு. ஆனா அம்மன் கண்ணை கட்டுறது விபரீத விளையாட்டு. அதெல்லாம் முடியாது. உன் கண்ணை கட்டியே தீருவேன். வேண்டாம் வேண்டாம். நான் சொன்ன அந்த நாள் வந்துடுச்சு. அம்மனோட கண் கட்டப்பட்டுடுச்சு. இப்பவே போ, கண்மலரை எடுத்துக்கிட்டு வா. ராஜேஸ்வரி, ஏய் ராஜேஸ்வரி. சத்தி சத்தி, அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கா? ஏ, நீங்க ஊர்ல இல்லாத போது குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. கண்ணுல அடிபட்டு ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு கட்ட பிரிக்கிறாங்க. நான் கண்ணுல திருடிட்டு வந்திருக்கேன். எங்க குழந்தைக்கு கண்ணுல அடிபட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி தோணுது. கண்மணி, கண்மணி, மெல்ல கண்ணை திறந்து பாருமா. மம்மியும் டேடியும் வந்திருக்காங்க பாருமா. வெயில் தாங்க முடியல, அந்த ஃபேனை போடுப்பான். ஓ, சீலிங்கே கிடையாதா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சீட் ரிசர்வ் பண்ணிருக்கா? அப்ப தள்ளி உட்காரண்டா. காலகத்தால சாரி, சாப்ட்வேர் இன்ஜினியர். டீ போடுப்பா. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? மீடியமா. மீடியம்னா தமிழ் மீடியத்திலே போடு. டீயாவது தமிழ்ல இருக்கட்டும். என்ன நக்கலா? என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க? ஏண்டா 10 மில்லி பால், 15 மில்லி டிகாக்ஷன், ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை, இப்படி ஒரு ஆத்து, அப்படி ஒரு ஊத்து. இதுக்கு என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குக் ரேஞ்சில் அழட்டிக்கிறீங்க. டீயா போடுறா. யார் காசு தருவா? அக்கவுண்ட்ல வச்சுக்க. யார் அக்கவுண்ட்ல? இந்த இன்ஜினியர் அக்கவுண்ட்ல வைய. ஐயோ, காலங்காத்தால வந்துட்டாங்கப்பா சாவுகிறாக்கீங்க. கள்ளிச்சாமி, நீ தான்ப்பா இவனுங்கெல்லாம் கவனிச்சுக்கணும். கள்ளிச்சாமியா? நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன், நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன். இது யாரா கள்ளிச்சாமி? ஐயா, உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதுடா. நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு. நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கதே அதிசயம் தானே. அது என்னடா ரோட்ல இன்னொரு அதிசயம்? பூமியில இருந்து சாமி வந்துச்சு. பூமிக்குள்ள இருந்து சாமியா? ஆமா. எங்க காமி? அங்க பாரு. எங்க? ஆடா பாவிகளா, ஏண்டா அதுக்கு பொட்டு பூ வச்சு சாமி ஆக்கிட்டீங்களடா. பக்கத்துல ஒரு புதர் சென்டர்ல கருகி தெரியுது. அது நம்ம சாமியாருங்க. சாமியார் இல்லடா, போலீஸ் சாமியாருங்க.
டேய் இவனுக்கு காசுக்காக சாமிகளை உருவாக்குவானுடா, நம்பி ஏமாந்துறாதீங்கடா. சாமியை பத்தி குறை சொல்றது உனக்கு வேலையா போச்சு. வாடா வா, உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீதான் வீட்டு முன்னாடி போஸ்டர் ஒட்டுறவடா. ஒட்டுறது ஒட்டுறீங்க, நிறைய ஒட்டுங்களேன்டா. 4 ஒட்டினா அதுல 2 ஜெராக்ஸ்டா. இதோ பாடுறா, நான் சாமி இல்லைன்னு சொன்னதே இல்லடா. நானும் சாமி கும்பிடுறவன்டா. ஆனா அந்த காலத்து ராஜராஜ சோழன்ல இருந்து சுந்தர பாண்டியன் வரைக்கும் மன்னர்கள் கட்டி வைத்த கோயில்கள் 1000 இருக்குடா. அதுபோக முருகனுக்கு 60 வீடுகள் இருக்குடா. இதை தவிர உங்க வீட்டுல எல்லாம் பூஜை ரூம்கள் இருக்குடா. இங்க இல்லாத தெய்வங்களா தெருவுல முளைச்சு வர போகுது. இப்படி தெருவுக்கு எஸ்டிடி பூத்து மாதிரி சாமிகளை கிளப்பி விட்டீங்கன்னா அப்புறம் சாமிகளோட ஜனத்தொகை நம்ம ஜனத்தையோட அதிகமாயிடாதாடா. அப்புறம் நாடு எப்படா உருப்படும்? நாடு உருப்படுறது இருக்கட்டும், முதல்ல என்ன உருப்பட விடு. இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல பாத்துருக்கேன். பக்கத்துல பார்க்காம பின்ன கக்கத்துல பார்த்தேன். ஜெயில் வாசல்ல நம்ம மீட் பண்ணி இருக்கிறோம். மரியாதையா வாங்கின கடனை கீழே வச்சுட்டு போ. அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் லோன் போடுறதுக்கு பேங்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். பேங்க்ல லோன் வாங்கினோம்னா உனக்குன்னு இருக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு காட்டணும். அது எனக்கும் தெரியும். ஒரு வீட்டை காட்டினா 1 லட்சம் தருவான். ஒரு தோட்டத்தை காட்டினா 2 லட்சம் தருவான். ஒரு துப்பாக்கியை காட்டினா பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் தருவான். இப்ப அதை அடைச்சிட்டு போடா, அடைச்சிட்டு போடா, அடைச்சிட்டு போடா. அடைக்கிறேன்டா உன் கடனை, அடைக்கிறேன்டா. இப்போ அடைச்சிட்டா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.